மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை மறந்த அரசாங்கம், முன்னாள் பிரதியமைச்சர் கடும் விமர்சனம். ரணில் என்ற தனி மனிதரை கண்டு அஞ்சும் ஆளும் கட்சியினர் கேள்வி எழுப்பியுள்ள ஐக்கிய தேசிய கட்சி. சர்வதேச விசாரணைக்கு வலு சேர்க்கும் பட்டலந்த அறிக்கை வெளியீடு, மொட்டு கட்சி போர்க்கொடி. ரணிலின் கற்பனை கதைகள், அமைச்சரவை பேச்சாளர் அம்பலப்படுத்திய தகவல்கள். யாழில் காணாமல் போன லலித் குகன் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு, சிக்குவாரா கோட்டாபய. இடியுடன் கூடிய கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. வடக்கில் அதிரடியாக 14 இளைஞர்களை தேர்தலில் களமிறக்கிய முக்கிய கட்சி. அரசாங்கம் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஊழல் என்கின்ற போர்வையில் கடந்த கால அரசாங்கத்தை பழிவாங்க நினைப்பதாக முன்னாள் பிரதியமைச்சர் அப்துல்லா மஹ்ரூப் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் திருகோணமலை மாவட்டத்தில் போட்டியிடுவதற்காக கட்டுப்பணத்தை மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் நேற்று செலுத்தியதன் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் கூறுகையில், மக்கள் எதிர்பார்த்த விடயங்களை செய்யாதிருப்பது அரசாங்கத்திற்கு மேலும் எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக முஸ்லிம் சமூகம் கடந்த காலங்களில் நாடு சுதந்திரமடைவதற்கு முன்பும் அதன் பின்பும் அமைச்சரவையிலாக கூடுதலாக 7 அமைச்சர்கள் இருந்துள்ளார்கள். இன்று பெரும்பான்மை சமூகத்துக்கு வாக்குகளை அளித்த முஸ்லிம் சமூகமும் மாற்றப்பட்டுள்ளது. அமைச்சரவையில் முஸ்லிம்கள் இல்லை. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் 18 பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கின்ற போதிலும் முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவர்கள் எவரும் இல்லை என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஐநா மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரில் இலங்கை விவகாரம் சம்பந்தமாக வெளியக விசாரணை பொறிமுறைக்கு பல சேர்க்கும் வகையிலேயே பட்டலந்த விசாரணை ஆணைக்குழுவில் அறிக்கை பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழ் பிரிவினைவாத டயஸ்போராக்கள் சூழ்ச்சியாகவே பல வருடங்களுக்கு பிறகு தற்போது அறிக்கை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது என்று முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது, ஜேவிபியின் தலைவர் ரோஹண விஜயவீர கொல்லப்பட்டமை தொடர்பில் நேரடி சாட்சியம் இருப்பதாக நபர் ஒருவர் கூறியுள்ளார். சந்திரிகா ஆட்சியில் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முக்கிய அமைச்சராக இருந்தார். அப்போது பட்டலந்த அறிக்கை தொடர்பில் ஏன் பேசப்படவில்லை? அறிக்கை ஏன் வெளியிடப்படவில்லை? மைத்ரிபால ஸ்ரீசேன ஆட்சி காலத்திலும் ஊழல் ஒழிப்பு பிரிவில் அனுர முக்கிய வகிபாகத்தை வகித்தார். அப்போது ஏன் மேற்படி அறிக்கை எடுக்கப்படவில்லை? அல் ஜசீரா ஊடக நேர்காணலில் புலிகளுக்கு சார்பான பார்வையாளர்கள் சபையே இருந்தது. ரணில் அழைத்து பட்டலந்த அறிக்கை சபையில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்பதை வெளிப்படுத்தி தற்போது அதனை நாடாளுமன்றத்தில் முன்வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேற்படி அறிக்கையை வெளியிடுவதற்கு பல சந்தர்ப்பங்கள் இருந்தும் இலங்கை தொடர்பில் வெளியக பொறிமுறைக்கு முயற்சிக்கப்படும் முக்கிய வேளையில் அறிக்கை வெளியிடப்படுவது சூழ்ச்சியாகும். இதனை கண்டிக்கின்றோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசு சேவையில் ஆட்சேர்ப்பு நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அரச உத்தியோகத்தர்களுக்கு சம்பள அதிகரிப்பு வழங்கப்படக்கூடாது என்றும் சர்வதேச நாணய நிதியம் நிபந்தனை விதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டமை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கற்பனை கதையாகும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்து ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாடு நேற்று இடம்பெற்ற போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், அரசு சேவையில் நிலவும் வெற்றிடங்களுக்கான ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்வதற்கு சர்வதேச நாணய நிதியம் எந்த வகையிலும் கட்டுப்பாடு விதிக்கவில்லை. அந்த வகையில் அரசு சேவையில் நிலவும் 15,921 வெற்றிடங்களுக்கான ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்ள நீதியமைச்சின் முகாமைத்துவ திணைக்களத்தின் அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது. கடந்த ஆட்சியில் அரசு உத்தியோகத்தர்களுக்கு சம்பள அதிகரிப்பு வழங்கப்படக்கூடாது என்று சர்வதேச நாணய நிதியம் நிபந்தனை விதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. நாமும் அதே நாணய நிதியத்துடனே செயற்பட்டு வருகின்றோம். அவ்வாறு எந்த ஒரு நிபந்தனையும் விதிக்கப்படவில்லை. அரசு செலவுகளை குறைத்து அரசு நிதியை முகாமைத்துவம் செய்ய வேண்டும் என்பதே நாணய நிதியத்தின் நிபந்தனையாகும். அரசு சேவையில் நிலவும் வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்ள நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம். அதில் எவ்வித பிரச்சனையும் இல்லை. அரசு சேவையில் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு வழிமுறையொன்றின் ஊடாக செயற்பட்டு வருகின்றோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
2011ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் காணாமல் போன 2 மனித உரிமை ஆர்வலர்களான லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் தொடர்பில் உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. இதன்படி இந்த சம்பவம் தொடர்பில் சாட்சியம் அளிக்க யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் முன்னிலையாக்குமாறு பாதுகாப்பு செயலாளராக பணியாற்றிய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு வழங்கப்பட்ட அழைப்பாணையை ரத்து செய்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை ஜூலை 30ஆம் தேதி பரிசீலிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. இந்த மனு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சோபித ராஜகருணா மற்றும் சம்பத் விஜயரத்ன ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. காணாமல் போனவர்களின் உறவினர்கள் உயர்நீதிமன்றத்தில் இந்த மேன்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தமையும் குறிப்பிடத்தக்கது. 14 இளைஞர்களுடன் களமிறங்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வவுனியா வடக்கில் தமிழ் தேசியம் சார்ந்து தூய அரசியலுடன் ஆட்சி அமைக்கும் என கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் எஸ். தவபாலன் தெரிவித்துள்ளார். வவுனியா வடக்கு பிரதேச சபையின் வேட்புமனுவை நேற்று தாக்கல் செய்த பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வவுனியா மாவட்டத்தின் மாநகர சபை உட்பட 4 சபைகளில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடுகின்றது. வவுனியா வடக்கு உள்ளூராட்சி சபைக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளோம். தூய்மையான நேர்மையான தமிழ் தேசியம் நிறைந்த பிரதேச சபை ஒன்று உருவாக வேண்டும் என்ற அவா உள்ளது. அதனை மக்கள் நிறைவேற்றுவார்கள். அதன் மூலம் உள்ளூராட்சி மன்றங்களால் ஆற்றக்கூடிய பணிகளை தமிழ் தேசிய நோக்கோடு செயல்படுத்துவோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கே என்ற தனி மனிதரை கண்டு ஆளும் கட்சியினர் ஏன் இவ்வளவு அஞ்சுகின்றார்கள் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா கோரல கேள்வி எழுப்பியுள்ளார். ஜேவிபி கிளர்ச்சி காலத்தில் இடம்பெற்ற கொலைகளுக்கான உண்மையை வெளிச்சத்திற்கு வரும் வகையில் முழுமையான விசாரணை நடாத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பட்டலந்த விவகாரம் குறித்து பேச வேண்டுமெனில் முதலில் விசாரணை ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட வேண்டியது அமைச்சர் கே.டி. லால்காந்த் என குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் லால்காந்தவுக்கு எதிராக பெருமளவிலான சாட்சிகள் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தற்போது நாடாளுமன்றத்திலும் செயற்பாட்டு அரசியலும் இல்லை. ஆனால் தனிநபரை கண்டு இவ்வளவு அச்சப்பட வேண்டிய நிலைமையில் ஆளும் தரப்பு உள்ளது என்றால் அதற்கு பின்னால் ஏதோ பரிதாபகரமான காரணங்கள் இருக்க வேண்டும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் மேற்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் மேற்கு சப்ரகமுவ மத்திய ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் காலை வேளையில் மூடுபனியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.